ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். பார்ட் 1 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஸோ அது வந்து போனக்காட் ட்ரிவாண்ட்ரம் பக்கத்துலேருந்து ட்ரெக் ஆரம்பித்து அதிர்மலா போகிற வரைக்கும் 1 டேக்கான ட்ரெக், 5 hours 14 kilometers. டே 2 பார்த்தீங்கன்னா 6 kilometers, அரௌண்ட் 6 kilometers தான் ட்ரெக்கு. பட் ஹைட் ரொம்ப ஜாஸ்தி, 1020 மீட்டர்ஸ்லேருந்து 1850 மீட்டர்ஸ் வரைக்கும் போகும். ஸோ இது வந்து 3.5 hours ஆகும். அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக தான் இருக்கும், ஃப்ளாட் ரீச்சனே இருக்காது. மேலே ஏறி அகஸ்திய முனியை பார்த்துட்டு நம்ம இறங்கி வந்துடுவோம். ஸோ ஏறத்துக்கு ஒரு 3.5 hours, இறங்கிறதுக்கு ஒரு 2.5 hours, டோட்டல் வந்து 6 hours ஆகும். நம்ம பீக் ஏறத்துக்கு முன்னாடி இந்த பேஸ் கேம்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பேஸ் கேம்ப் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பேஸ் கேம்ப் பார்த்திங்கன்னா 1050 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 5 hours ஆகும் போனக்காடு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப், அதாவது ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து வரத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யானை பயம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ட்ரென்ச் வெட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்கலாம், ஏன்னா உள்ளே வரவே முடியாது. இந்த கேட்டையும் மூடிடுவாங்க. இங்கே ரொம்ப பேசிக் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அண்டு பட் வர ட்ரெக்கர்ஸ்க்கு இது போதுமானது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஹால்ஸ் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து 100 பேர் படுத்துக்கலாம் கிட்டத்தட்ட. ஒரே ஒரு பாய் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ தலகாணியோ பெட்ஷீட்டோ ஷாலோ குளிருக்கு தேவையான பொருள்லாம் வந்து நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரே ஒரு ரேஞ்சர் மட்டும் இங்கே இருப்பார். அவர் தான் அந்த என்ட்ரி பாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார். அவருக்கு ஒயர்லெஸ் ரூம் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்ன சமையல் கூடம், குக்கிங் ஃபெசிலிட்டி. இங்கே நம்ம கைடு வந்து நம்மளுக்கு அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க. எப்போயுமே கைடு பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து ஒரு கட்டஞ்சாயை வச்சு கொடுத்துருவாங்க. இந்த கட்டஞ்சாயன்றது வந்து வெறும் டீ தூள் மட்டும் கலந்த சுடுதண்ணி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். எப்போயுமே களைப்பாக வரும்போது அதை சூடாக அந்த கட்டஞ்சாயை குடிக்கிறது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இதுதான் அந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ப்ளூ, இதுதான் வந்து அந்த 2 பெரிய ஹால்ஸ். ஸோ இந்த பக்கம் ஒரு 100 பேர், அந்த பக்கம் ஒரு 100 பேர் தங்குற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உள்ளே வந்து ஃபேனோ லைட்டோ எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பாய் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். பட் நீங்கள் வந்து வேறு எதுவுமே இங்கே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டயர்டாக இருப்பீங்க. ஸோ அந்த பாய் போதும் நம்மளுக்கு. போட்டு வந்து அப்படி படுத்த உடனே வந்து கண்ணு மூடிடுவோம். ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா நீங்கள், இதுதான் வந்து ஆக்சுவலி நாங்கள் தங்கின ஏரியா. எங்கள் பேட்ச் தான் இவங்க படுத்து தூங்கிட்டுருக்காங்க. ஈவினிங் 5:45 ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் டே வந்து வந்த இதில் வந்து களைப்பில் வந்து தூங்கிட்டுருக்காங்க. இதே ஃபெசிலிட்டி 2015 நான் ட்ரெக் வந்தபோது எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்காக ஒரு 2 photos ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்க்கலாம். இந்த ப்ளூ ஷெல்டர் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் அந்த பாழடைஞ்ச மண்டபம். அதில் யாருமே தங்க மாட்டோம். பக்கத்தில் இருக்க அந்த தார்பாலிங் இருக்குது இல்லையா, அந்த குடிசை உள்ள இப்படி தான் இருக்கும். மூங்கில் பெட் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து படுத்துட்ருப்போம். அதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அகஸ்தியமலை பீக் வியூ. அதிர்மலா பேஸ் கேம்பில் வந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். சன்செட் ஆகும்போது சன் ரேஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி நல்லா ரொம்ப பார்க்க சூப்பராக அழகாக இருக்கும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் இந்த பக்கம் பார்க்குறது. ஆக்சுவலி இப்படி வந்து ஏறவே முடியாது, நம்ம பின்னாடி பக்கம் போய் தான் சுற்றிட்டு வந்து தான் ஏறணும். இது பேஸ் கேம்ப் பின்னாடி ஒத்தையடி பாதை. இங்கே போனீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன ஓடைக்கு போகலாம். ஸோ பேஸ் கேம்பில் வந்து நம்ம தங்கியிருக்கும்போது இங்கே வந்து குளிக்கிறது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு தான் இருக்கும். பட் இயற்கையோடு இணைஞ்சு அந்த ஓடையில் வந்து குளிக்கிறது நல்ல அனுபவம். நாங்கள் இங்கே 3 நாள் குளிக்கும் போதும் சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணல, ஏன்னா இது எல்லாமே வந்து இயற்கையை வந்து எதுவும் அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சோப்பு எதையுமே யூஸ் பண்ணாமல் தான் குளித்தோம். சுந்தரண்ணா காவல் தெய்வத்தை கும்பிட்டு பீக்குக்கு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரோடு சேர்ந்து நானும் தான். அதிர்மலா பேஸ் கேம்பில் பார்த்திங்கன்னா எங்களோட சேர்ந்து நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. ஒரு 4-5 பேட்ச் இருக்கும். அரௌண்டு 35 40 பேர் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். எல்லாருமே பண்ணிங்கன்னா செகண்ட் டே காலையில், அதாவது 7 to 8 வந்து எங்களோட டிஃபன் இதெல்லாம் சாப்பிட்டு மலையேறத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம். மலையேற யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது 6 kilometer. ஃபுல்லாகவே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஃப்ளாட் ரீஜனே கிடையாது, ஸ்டீப்பாக ஏறிட்டே தான் இருக்கும். 6 kilometers 3.5 hours ஆகும் ஏறுறதுக்கு. எப்படியும் இறங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் ஆகும். ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஏறும்போது பாதை இப்படி தான் இருந்துச்சு. மரங்களோட வேர் வந்து பாதை ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது மேலே கால் வச்சு ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து போல்டர்ஸ், இந்த கற்கள் வந்து நிறைய இருந்துச்சு. ஐ திங்க் மழை காலத்தில் வந்து
தண்ணி வந்து ஓடி வர இடம் மாதிரியே இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. 35லேருந்து 40 பேர் சொன்னோம் இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே டைமில் 7 to 8 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி பயணத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஓடங்க வந்து நிறைய கிராஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இல்லவே இல்லை. ஐ மீன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு தூக்கிட்டு போகணுன்ற அவசியம் ஏற்படவே இல்லை. ஜனவரி மாதம்தான் இது. யூஸ்வலாக வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து டிசம்பர் ஜான்வரியில் வந்து சவுத் தமிழ்நாடு கேரளா பக்கம்லாம் கொஞ்சம் மழை ஜாஸ்தியாக இருந்ததால் தண்ணி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சி உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த ஸ்டார் போட்டு காமிச்சிருக்கு பார்த்திங்களா. ஸோ அதுதான் உச்சி. ஸோ பல மலைகளை கடந்து அந்த உச்சியை தான் நம்ம நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். நம்ம கூட வந்து இதே ஊரில் இருக்க கைடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். அதாவது இந்த அதிர்மலா பேஸ் கேம்ப் வந்து ஒரு டீ எஸ்டேட்டாக இருந்ததாகவும், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷார் வந்து இதை ஒரு டீ எஸ்டேட்டாக இங்கே வச்சுருந்ததாகவும், சவுத் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கூலி தொழிலாளர்கள் அங்கே வேலைக்கு வச்சுருந்ததாகவும் சொன்னார். பட்டு இந்த பிளேக் போன்ற கொள்ளை நோய் ஏதோ ஒன்று வந்து அங்கே நிறைய பேர் வந்து நோய்வாய்ப்பட்டதாகவும், அவங்கள வந்து கீழே எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து எதுவும் டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாததால் நிறைய பேர் இறந்து போயிட்டதாகவும், அதனால் வேலை செய்கிறதுக்கு நிறைய இங்கே யாருமே வர பயப்பட்டதால் இது டீ எஸ்டேட்டையே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது எப்பயோ க்ளோஸ் பண்ணதால் இங்கே பக்கத்தில் எங்கேயுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, தேயிலை தோட்டம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. இயற்கை எல்லாத்தையுமே வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. எங்கள் கூட வந்த கைட்லாம் கூட வந்து தமிழ் நல்லாவே பேசுகிறாங்க. அதாவது மலையாளம் தமிழ் ரெண்டுமே மிக்ஸ்டுன்னு தான் சொல்லலாம். அவரோட சொந்த ஊரே அவர் என்ன சொன்னார்னா தென்காசின்னு சொன்னார். அவரோட அப்பா அம்மா, அதாவது இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்க தென்காசிலேருந்து இங்கே வந்துட்டு தான் சொல்கிறார். ஸோ இப்போயும் வந்து சொந்தக்காரங்களை பார்க்க தென்காசிக்கு அடிக்கடி போகிறதாகவும் சொல்லிட்டு இருந்தார். அருண் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி நானும் அருணும் எங்கள் பேட்ச்லேயே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதால வந்து தனியாக பிரிஞ்சிட்டோம். நான் எப்பயும் கேமரா வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்ததால் எப்பயுமே நீங்கள் வந்து அருணை என் வீடியோவில் பார்க்கலாம். இவர் எங்கள் கூட வந்த கைடு. வெட்ட வெளிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் ப்ளூ கலரில் சின்னதாக மலை கீழே தெரியுது பாருங்கள். ஓகே, நான் ஒரு சின்ன ஸ்டார் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாருக்கு பாருங்கள், அதுதான் வந்து நாங்கள் தங்கின இடம். இந்த ஒத்த சாமந்தி ஆக்சுவலி நாங்கள் போகிற வழி எல்லாமே வந்து நிறைய இடத்துல பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே ரொம்பவே ஒரு அழகான இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இது வந்து பொங்கலப்பாறைன்ற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரும். இது வந்து தென்பொதிகை மானசரோவர் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஸோ கைலாயத்தில் இருக்க மானசரோவர் லேக் மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஓடை ஒன்று வருது. அந்த ஓடை வந்து ஒரு சின்ன ஒரு குட்டை, அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது சின்னதாக. ஸோ அதை உருவாக்கிட்டு அப்படியே வந்து கீழே பாயுது. இதை தாண்டி தான் வந்து நம்ம வந்து பீக் ரீச் ஆகணும். ஸோ அகத்தியமுனியை பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசியாக குளிக்க தகுந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே வந்து நம்ம குளிக்க முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து இங்கே குளிச்சுட்டு அகத்தியமுனியை தரிசிக்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில் காற்று வச்சு அந்த தண்ணியும் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. குளிக்கலாமா வேணாமான்னு வந்து யோசித்து கடைசியில் குளிக்கலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அருண் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே சில்லுன்னு இருந்ததால் கொஞ்சம் பயந்தேன். 3 முங்கு தான். 2 3 ஆச்சு. 2 கால்லையுமே வந்து எனக்கு 2 அட்டை கிடச்சிச்சு, லீச்சஸ். நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அட்டை கடிச்சிதுன்னா வந்து ரத்தம் வந்து வழிஞ்சிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. யூஸ்வலாக வந்து காலம் நல்லா கழுவிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுடலாம். கூட வரவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து போகிறதெல்லாம் கெட்ட ரத்தம் அப்படின்றாங்க. கெட்ட ரத்தமோ நல்ல ரத்தமோ அதை ஃப்ரீயாக விட்டு அது தானாக சரியாயிடுது.
யூஸ்வலாக அந்த மான்சூன் டைமில் என்ன பண்ணுவாங்களா, இந்த கைடுங்க வந்து ரா டொபாக்கோ, இந்த புகையிலை அப்புறம் உப்பு, இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு பொட்டலமாக கட்டி மிக்ஸ் பண்ணி அதை வந்து தண்ணியில் நினச்சி அந்த சாரெல்லாம் எடுத்து வந்து காலில் ஃபுல்லாக முழங்கால் வரைக்கும் நல்லா தடவிப்பாங்க. ஸோ அந்த புகையிலைக்கும் உப்புக்கும் வந்து அட்டை வந்து நம்ம பக்கம் ஏறவே ஏறாது. பட் மான்சூன் டைமில் வந்து நிறைய அட்டை இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா எதை தடவினாலுமே வந்து 1-2 லீச்சஸ் வந்து கால் மேலே ஏறிடும். ஸோ பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் அது வந்து கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பிரச்சனையாகவே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஏறி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்டு, இந்த சில் காற்று ரொம்பவே ரம்மியமாக இருந்துச்சு. இவர் பகவதி ஃபோட்டோகிராஃபர் வேறு, சொல்லவே வேணாம். ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இவரால் தான் வந்து இந்த ட்ரிப்புக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பொங்கலப்பாறைக்கு முன்னாடி ஒரு இடம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. இது எல்லாமே வந்து நேச்சுரல் போன்சாய். அதாவது இங்கே இருக்க காற்று வந்து இந்த செடி இல்லை மரம், இது எல்லாமே மரம், இதெல்லாம் வளர விடாமல் வந்து கண்டினியூஸாக காற்றடிச்சு அதை வளர விடாமல் பண்ணிடுது. ஸோ இந்த போன்சாய் இந்த ஆர்ட்டை வந்து இயற்கையே பண்ணுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரீயை பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லாவே. இது ஒரு சின்ன ஆட்டுக்கல், கல்லையே பண்ணியிருந்தாங்க பொங்கலப்பாறை பக்கத்தில். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் ஒரு 30 to 40 பேர் இருந்தோம் நாங்கள் ஸ்டே பண்ணும்போது. அதில் வந்து ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஒரு பேட்சாக வந்திருந்தாங்க. அவங்க வந்தவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழிஞ்சம் அப்படின்ற ஊர் ஒன்று இருக்குது ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில். அது பக்கத்தில் ஆழிமலா சிவன் டெம்பிள்னு ரொம்ப ஃபேமஸ் சிவன் டெம்பிள் இருக்குது. அங்கே இருந்த பூஜாரியும் அவரோட குரூப்பும் தான் அவங்க. ஸோ அவங்கள பற்றி பின்னாடி இன்னும் ஒரு 5 minutesல பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த பொங்கலப்பாறைக்கு அப்புறம் ஏறுற பீக்கு. அந்த நாயை பார்த்தீங்க, நேற்று அந்த நாயை பார்த்தோம், அது இன்னும் எங்கள் கூடயே தான் இருக்குது. ஸோ இந்த பீக் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் இது. அதுவும் வந்து மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பீக்குக்கு அப்புறம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கல் தான், கல்லில் கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதையும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். காட்டுக்குள்ளே எடுத்த சில ஃபோட்டோஸ். ஸோ இதுதான் கடைசி காட்டுக்குள்ளே வர பீக்கு. ஏறுறது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே ஸ்டீப்பாக இருந்துச்சு. பட் இதை வந்து ஏசி காடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்கிற டைம் இங்கே எப்படி பார்த்தீங்க எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல், அந்த நடக்கிற வழி எல்லாமே. ஸோ ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போ. இந்த மலை பார்த்திங்கன்னா அரௌண்டு 45 degree ஆங்கிளில் இருக்கும். கயிறு பிடிச்சி அந்த சப்போர்ட்டில் தான் நம்மளால் ஏற முடியும். இது மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 இடம் இருக்கும். அந்த 3 இடத்த தாண்டினா ஆக்சுவலி நம்ம வந்து பீக்குக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ எனக்கு முன்னாடி வந்து அருண் வந்து ஏறிட்டுருக்காரு. அவர் வந்து மவுண்டனிங் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காரு. அது வந்து 1 month கோர்ஸ். அது உத்தரகாண்டில் போய் வந்து முடிச்சுட்டு வந்தார். அவர் வந்து நான் கயிறே பிடிக்காமல் ஏறுவேன் அப்படின்னு வந்து வடிவேலு அந்த பஸ்ஸில் கம்பி பிடிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஓரளவு அவரோட அட்டம்ப்ட் சக்ஸஸாகவும் ஆச்சு. பட் கடைசியில் வந்து கயிறு பிடிச்சிட்டு தான் ஏறினார். இது பார்க்க தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆக்சுவலி நம்ம நம்பிக்கை முழுசாக கயிறு மேலே வச்சுட்டோன்னு வச்சுங்க, கயிறு சப்போர்ட்டில் கொஞ்சம் வந்து நம்ம ஈஸியாகவே வந்து கயிறு பிடிச்சிட்டு ஏறிடலாம். ஸோ நான் ஒரு கையில் வந்து மொபைல் கேமராவும் ஒரு கையில் கயிறையும் பிடிச்சிட்டு ஏறினேன். அண்ட் இந்த மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை வந்து தாண்டி போயிட்டே இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். பட் இந்த வாட்டி ஒரு என்ன ட்ராபேக்னால், எங்களால் வந்து இந்த தமிழ்நாடு பக்கம் அந்த மிஸ்ட் இருக்கிறதால வந்து எதுவுமே தெரியல. ஆக்சுவலி இந்த அகத்தியமலை பீக்கு பக்கம் பார்த்திங்கன்னா பீக்கு பக்கத்துலேயே வந்து 5 தலை மலை ஒன்று இருக்குது. 5 தலை பாம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு சைடில், 5 தலை நாகமலை அப்படின்னு. பட்டு கேரளா சைடில் வந்து பாண்டவா மலை அப்படின்வாங்க. ஏன்னா 5 பீக்கு இருக்கும் அந்த மலையில். 2015 போகும்போது நான் அந்த மலையை நல்லாவே பார்த்தேன். ஆக்சுவலி பாபநாசம் டேம் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சது. இந்த வாட்டி ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட் கவராக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வந்து ஒரு 5-6 ஃபோட்டோஸ் இருக்குது 2015 எடுத்தது. அதை நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். நம்ம பீக்குக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி யாரை பார்க்க வந்தோமோ அவரை வந்து இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து மலையோட உச்சி. சின்ன ஒரு ஃப்ளாட் ஏரியா தான் இருக்குது. பயங்கர சில் காற்று ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கு. நம்மளை பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்குது.
அண்டு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு மட்டும்தான் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. தமிழ்நாடு சைடு சுத்தமாகவே தெரியல. ஸோ அகத்தியர் அங்கே நின்றுட்டுருக்காரு. அங்கே வந்து பூஜை பண்ணக்கூடாது, எதுவும் தீபாராதனை காட்டக்கூடாது அப்படின்ற வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு அதெல்லாம் இங்கே யாரும் வந்து பெருசாக கண்டுக்கிறதில்ல. வரவங்க வந்து அவங்க ஒரு சின்ன பூஜையை முடிச்சுட்டு தான் போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யோகா பண்ணிகிட்ருக்காரு. என்ன யோகான்னு தெரியல எனக்கு. ஸோ 2015 வந்ததுக்கும் 21 வந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. பூஜை பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ. அதை தவிர வந்து வேறு எந்த வித்தியாசத்தையுமே நான் இங்கே பார்க்கல. ஸோ இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள். ஒருத்தங்க பார்த்திங்கன்னா இந்த அகத்தியர் மேலே பக்தி கொண்டு அவரை வந்து தரிசித்து அவரோட ஆசை பெறணும், அவரை வந்து பூஜிக்கணும் அப்படின்னு வராங்க. மற்றவங்க இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங், ஜஸ்ட் வந்து இந்த மலை ஏறணும் ப்ளஸ் வந்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வரவங்க. ஸோ எங்கள் கூட வந்த 2 பேர் வந்து இந்த கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, முனிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பூஜைலாம் பண்ணலான்னு. பட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஆழிமலை சிவன் டெம்பிளில் பூஜாரி ஒருத்தர் எங்கள் கூட, அதாவது ஒரு பெரிய பேட்சில் வந்தார்னு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக கிரேஸாக ஒரு ஆளுமையோடு வந்து சூப்பராக ஒரு பூஜை பண்ணார். அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து மெய்மறந்து போய் அவர் பண்ண பூஜையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் பண்ண கிராண்டான பூஜையை பார்த்துட்டு எங்கள் கூட வந்தவங்க, ஓகே இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வந்து ஊற்றி மட்டும் கொளுத்துனா போதும் அப்படின்னு வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் வந்து பூஜை மட்டும் பண்ணல, அரவணான்னு ஒரு இனிப்பு, அதாவது இந்த பஞ்சாமிர்தம் சக்கரை பொங்கல் சேர்ந்து பண்ண மாதிரி ஒரு பலகாரம், அது வந்து கேரளா டெம்பிளெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் தூரத்துலேருந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அரவணா கொடுத்தாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவல் ப்ளஸ் வெல்லம்லாம் கலந்து ஒரு டிஷ் கொடுத்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பூஜை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. முனிவரை பார்த்துட்டு ரிட்டன் கீழே இறங்கி வரும்போது தண்ணி தாக்கம் அந்த கல் ஊற்றுல அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. இதை பிடிச்சி அப்படியே வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அகஸ்திய முனியை பார்த்துட்டு இறங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அதிர்மலா பேஸ் கேம்ப்பு. ஸோ செகண்ட் டே நைட் வந்து இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து குக்கிங் ஏரியா. நம்மளுக்கு வந்து கட்டஞ்சாயும் ஃபுட்டும் ரெடி பண்ணுறாங்க. ஃபுட் அண்ட் கட்டஞ்சாய் ஆக்சுவலி ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிச்சு. இங்கே வரத்துக்கு பார்த்திங்கன்னா வயசு ஒரு தடையே இல்லை. எங்கள் கூட வந்து 69 வயசு 55 வயசு எல்லாருமே நிறைய பேர் வந்தாங்க எங்கள் கூட. ஸோ மனசு இருந்தால் போதும். இது எல்லாமே வந்து 2015 எடுத்த ஃபோட்டோ. இது தமிழ்நாடு சைடு. உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இந்த 5 தலை நாகமலை அது தெரியுது பாருங்கள், ரொம்ப கிளியராக தெரிஞ்சு. அப்போ இந்த பூலாம் கூட வந்து செப்டம்பர் மாதம் 2015 பார்த்தோம். பட் ஜான்வரி 2021 பார்க்க முடியலை. ஐ திங்க் இந்த சீசன் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இது 2015 அகத்திய முனியோட தோற்றம். இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து அகத்தியமலைக்கு பயணம் செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றிகள். மீண்டும் சந்திப்போம்.